ஹாய் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்னா, the potential at point x measured in micrometer due to some charges placed on the x-axis is given by v of x equal to 20 divided by x square minus 4 volt. Electric field E volt per micrometer at x equal to 4 micrometer is given by. சரி, இந்த இடத்துல பாருங்க, இந்த 20 divided by x square minus 4 இருக்குல்ல, இந்த 4 is also in micrometer. அது அவங்க ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல, பட் இங்கே கொடுத்துட்டதுனால நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன கொஷனில் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். அந்த கிரேடியன்ட்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம், பட் நமக்கு ஹை ஸ்கூல் ஃபிசிக்ஸ்க்கு அது தேவைப்படாது. சரி, ஓகே. இப்போ கொடுத்துருக்க வோல்டேஜ், கொடுத்துருக்க பொட்டன்ஷியல் எப்படி மாத்திரம்னா 20 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பவர் மைனஸ் 1. ஏன்னா என்னோட ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கும். அதனால் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து ஒரு செயின் ரூல் வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் என்ன எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா செயின் ரூல் இஸ் தட் ஒன்லி 2x மைனஸ் 0. இதை நான் ரீஅசம்பிள் பண்ணி எழுதுறேன். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் 40x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பவர் மைனஸ் 2 இருக்குது. அதை டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். சரி, ஓகே. இது வந்து dv by dx, பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ அல்டிமேட்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 40x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அண்ட் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 4 மைக்ரோமீட்டரில் வேணும். அதாவது எக்ஸ் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 4 மைக்ரோமீட்டரில் எனக்கு என்னன்றதா வேணும். அண்ட் நான் அதை மைக்ரோன்றதை மென்ஷன் பண்ணல, ஏன்னா எவ்ரி திங் இஸ் இன் மைக்ரோ. ஸோ அதனால் 40 இன்டூ 4 டிவைடட் பை 4 ஸ்கொயர் என்ன? 16 மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 40 இன்ட்டு 4 வந்து 16 0. ஓகே. நெக்ஸ்ட்டு 16 மைனஸ் 4 12 ஸ்கொயர் வந்து 144. ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். சரி, ஓகே. இது வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம்னா 16 டேபிளாலே பண்ணலாம். ஸோ 10 16s are 160, 9 16s are 144. ஸோ ஆன்சர் வந்து 10 டிவைடட் பை 9. அண்ட் நமக்கு இது வந்து லைக்லி பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து 10 by 9 அண்ட் இட் இஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.